தூத்துக்குடியில் கனிமொழி செய்தியாளரை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்ப்போம். கிடங்குகள் தேவை என்பது அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் சொல்லியிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாரையும் ஊராட்சி சபை கூட்டங்களுக்கு பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களை அனுப்பி இருந்தார்கள். அந்த வகையிலே இங்கே கிட்டத்தட்ட 80 ஊராட்சிகளுக்கு மேல் போகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஒரு 1600 மனுக்களுக்கு மேல் எங்களுக்கு தரப்பட்டிருக்கு கட்சிக்கு. அதில் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியிலும் மக்கள் என்ன கோரிக்கைகள் வைத்திருக்கிறார்கள் என்பதை அடிப்படையாக கொண்டுதான் அந்த திட்டம் வகுக்கப்பட்டிருக்கு. இல்லைங்க, துறைமுகம் விரிவாக்கப்பட வேண்டும் என்பது நீண்ட நாளாக மக்களுக்கு இருக்கக்கூடிய கோரிக்கை. விமான நிலையமும் பன்னாட்டு விமான நிலையம் முதல்ல அதை விரிவாக்கம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது பன்னாட்டு விமான நிலையமாக, ஏன்னா பல இடங்களுக்கு மக்கள் தொழில் தொடர்புகள் இருக்கு. முக்கியமாக அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும், இல்லைன்னா மொரீஷியஸ் போன்ற அந்த பகுதிகளுக்கெல்லாம், சிங்கப்பூர், இங்கெல்லாம் தொழில் தொடர்புகள் இருக்கு. ஆனால் இங்கேருந்து மதுரைக்கோ சென்னைக்கோ தான் பயணம் செய்ய வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. அதனால இதை ஒரு பன்னாட்டு முனையமாக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் நீண்ட நாளாக இருக்கிறது. சாலை வசதிகள் இங்கே ரொம்ப மோசமாக இருக்கு, அது சரி செய்யப்பட வேண்டும். இல்லைங்க, இப்போ காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்த பொழுது மீனவர்களுக்காக தனித்துறை உருவாக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நிச்சயமாக இங்கே இருக்கக்கூடிய மீனவர்களுடைய கோரிக்கைகள், சில கோரிக்கைகள் சில மற்ற நாடுகளோடு இணைந்து நாம் அதை ஒரு டயலாக் நடத்தி தான் முடிவெடுக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம். அதனால் நிச்சயமாக அதற்கான அவங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கித்தரும். தூத்துக்குடி கன்னியாகுமரி பகுதியிலிருந்து நிறைய பெர்ஷியன் கல்ஃப்ல நிறைய பேர் மீன் பிடிக்க போறாங்க. அங்க போகும்போது அவங்க நிறைய இந்த கிராஸ் பார்டர் ஃபிஷிங்கிறதுல பிடிபடுறாங்க. அதில் தூத்துக்குடி, ராமநாதபுரம், கன்னியாகுமரி அதிகமாக வருது. அவங்களுக்கு ஒரு காமன் ஐடி கார்டு கூட இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய நீண்ட காலம் அந்த மாதிரி விஷயம் இல்லைங்க. பொதுவாகவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள் பல நேரங்களில் இந்த மாதிரி பல நாடுகளில், இலங்கை மட்டும் இல்லாமல் பல நாடுகளில் இன்று அவர்களை பிடித்து கொண்டு போய் சிறையிலே அடைத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. நிச்சயமா இதை எப்படி அரசாங்கம், மத்திய அரசாங்கம் இதை எப்படி சரியாக கையாண்டு அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை உருவாக்கி தர வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. அதற்கான அத்தனை முயற்சிகளையும் எடுக்க வேண்டும். அது மிக மிக முக்கியமான ஒன்று. மேடம், இந்த தமிழிசை அவங்க பேட்டியில பூரா இந்த ஸ்டெர்லைட் பிரச்சனையில திமுக இரட்டை வேடம் அவங்க அறிக்கையில தேர்தல் அறிக்கையில கூட சொல்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இல்லைங்க, திராவிட முன்னேற்ற கழகம் தெளிவாக எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே ஸ்டெர்லைட் போன்ற நச்சு தொழிற்சாலைகள் இங்கே வரக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறோம். சூழலை பாதிக்கக்கூடிய எந்த தொழிற்சாலைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரவாக நிற்காது என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறோம். பனை தொழிலே இன்று நசிந்து வரக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. அந்த பனை பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கான எந்த வழிவகையுமே இல்லை. அதனால அந்த தொழிலாளர்கள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு நிறைய பேர் அந்த தொழிலிருந்து விலகி வேற வேலைகளுக்கு போகக்கூடிய அந்த சூழல் தான் உருவாகி இருக்கிறது. அதனால அந்த பொருட்களை முதல்ல சந்தைப்படுத்துவதற்கான முயற்சிகளுக்கு நிச்சயமாக நாம் அதற்கான வழிவகைகளை கண்டறிய வேண்டும். தூத்துக்குடியில் திமுக வேட்பாளர் கனிமொழி செய்தியாளரை சந்தித்து வருகிறார். அப்போது தூத்துக்குடி மக்களின் கோரிக்கைகள் விரைவில் நிறைவேற்றப்படும் என அவர் உறுதிபட தெரிவித்தார். அவர் பேசிய முழு விவரத்தை பின்வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்.